பெரியாரை துணைக்கோடல் அரசியல் அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொளல். அறனறிந்து அறச்செயல்களை அறிந்து மூத்த அனுபவத்தில் மூத்த அறிவுடையவரின் திறனறிந்து திறமையை அறிந்து தேர்ந்து தெரிந்து கொண்டபின் கேண்மை அவரின் நட்பை கொள்ள வேண்டும். அறவொழுக்க நெறிகளை ஆராய்ந்து தெளிந்த மூத்தவரின் நட்பை முன்னுரிமை கொடுத்து துணையாகப் பெற வேண்டும். அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். அதாவது பெரியவங்க இருக்காங்க, மூத்த அறிவுடையர், நல்ல அறிவுடையவங்களோட நட்பை அரண் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். அவங்களோட நட்பை முன்னுரிமை கொடுத்து துணையாக பெறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதாவது அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். அறவொழுக்கமிக்க நெறிகளை ஆராய்ந்து பார்க்கணும். அறவொழுக்கமிக்க நெறிகளை ஆராய்ந்து தெளிந்த மூத்தவர் நட்பை முன்னுரிமை கொடுத்து துணையாக பெற வேண்டும். ஓகேவா? உற்ற நோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெற்றியார் பேணிக்கொளல். உற்ற நோய் தனக்குண்டான துன்பத்தின் நீக்கி தன்மை அறிந்து நீக்கி உறாமை மீண்டும் துன்பம் வராமல் முற்காக்கும் முன்னறிந்து காக்கும் பெற்றியார் வலிமை மிக்க பெரியவர்களை பேணி விரும்பி கொளல் துணையாக்கி கொள்ள வேண்டும். அர்த்தம்: வரும் துன்பத்தை தடுத்து வருகின்ற துன்பம் வராமல் காத்து தகுதியுடைய பெரியவரை பேணி கொள்ள வேண்டும். உற்ற நோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெற்றியார் பேணிக்கொளல். உற்ற நோய் அதாவது தனக்கு வந்த துன்பத்தை நீக்கி உறாமை இனிமேலுக்கு துன்பம் வராமல் முன்னாடியே காக்கிற பெரியவங்கள் அறிவுடையவங்களோட நட்பை பேணி கொள்ள வேண்டும். அவங்கள நம்ம விரும்பி துணையாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொளல். பெரியாரை பெரியவரிடம் பேணி அவர்கள் விரும்பியபடி நடந்து தமரா தனக்கு நட்புடையவராக கொள்ளுதல் அரியவற்றுள் அருமையான வகையில் எல்லாம் எல்லாவற்றிலும் அரிதே சிறந்ததே. அறிவுடையோரின் அன்பையும் நட்பையும் விரும்பி ஏற்றுக்கொண்டால் அதுவே தனக்கு சிறந்த புகழை தரும். அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொளல். அதாவது அருமையான வகையில் எல்லாத்துலேயுமே சிறந்தது என்ன அப்படின்னா பெரியவங்களை பாதுகாத்துக்கிட்டு அவங்கள நம்ம கூட துணையாக வச்சுக்கிறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் அரியவற்றுள் எல்லாம் அரிதே. ஓகேவா? அறிவுடையவங்களோட பெரியவங்கன்னா இங்கே அறிவுடையவங்கள சொல்கிறாங்க. அவங்களோட அன்பு நட்பை விரும்பி ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதுவாக சிறந்த புகழை தரும்னு சொல்கிறாங்க. தம்மின் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையில் எல்லாம் தலை. தம்மின் தன்னை விட அறிவிற் சிறந்த பெரியார் பெரியவரை தமரா தனக்கு நட்பாக்கி கொண்டு ஒழுகுதல் அவர் சொல்படி நடப்பது வன்மையுள் வலிமையுள் எல்லாம் தலை சிறந்ததாகும். அறிவாற்றலில் சிறந்த பெரியவரை தனக்கு துணையாக்கிக் கொள்வது பெருமைக்குரியதாகும். தம்மின் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையில் எல்லாம் தலை. சரியா? அதாவது தன்னை விட அறிவில் சிறந்த பெரியவங்களை தமரா ஒழுகுதல் தமக்கு நட்பாக்கி கொண்டு அவங்க ஒழுகுதல் அவங்க சொல்லுபடி நடக்கிறது வன்மையில் எல்லாம் தலை. வலிமையில் எல்லா வலிமையிலையும் சிறந்தது. அதனால் பெரியவங்களை தனக்கு நட்பாக்கி கொண்டு அவங்க சொல்லும்படி நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவிச்சிறந்த பெரியவரை. சரியா? சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொளல். சூழ்வார்னா சுற்றியுள்ள பெரியவர்களை கண்களாக நினைத்து ஒழுகலான் அரசாள்வதால் மன்னவன் அரசன் சூழ்வாரை தன்னை சார்ந்திருக்கும் பெரியவர்களை சூழ்ந்து தேர்ந்தெடுத்து கொளல் துணையாக்கி கொள்ள வேண்டும். அரசனுக்கு கண்களை போன்றவர்கள் அறிவுடையோர் அவர்களில் திறமையானவர்களை தேர்ந்தெடுத்து துணையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொளல். அதாவது அரசனை சூழ்ந்து இருக்கிறவங்க அரசன் எப்படி பார்த்துக்குவாராம்? கண்ணாக ஒழுகுவானா. அப்படி சூழ்கிறவங்கள தேர்ந்தெடுத்து அவங்கள நம்ம துணையாக்கி கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தன்னை சார்ந்திருக்கும் அறிவுரைவங்க பெரியவங்கள தேர்ந்தெடுத்து நட்பாக்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தக்கார் இனத்தனாய் தான் ஒழுக வல்லானை செற்றார் செயக்கிடந்ததில். தக்கார் பெருமைக்குரிய பெரியவர். இனத்தனாய் இனத்தை சேர்ந்தவனாய் தான் ஒழுக தானும் அவர் வழியில் நடக்கும்போது வல்லானை வலிமையுடைய தனக்கு செற்றார் பகைவர் செயக்கிடந்தது செய்யக்கூடிய துன்பம் எதுவும் இல்லை.
வலிமை மிக்க பெரியோர்களை ஆட்சியாளன் துணையாக வைத்து கொண்டால் பகைவர்கள் கூட அஞ்சுவார்கள். என்னவா? தக்கார் இனத்தனாய் தான் ஒழுக வல்லானை செற்றார் செயக்கிடந்ததில். சரியா? பெருமை மிக்க பெரியவங்களை வந்துட்டு தன்னோட இனத்தில் சேர்த்துக்கிட்டு அவங்க சொல்கிற வழியில் நடக்கிறவனை, வலிமை உடையவனை வந்துட்டு செற்றார்னால் பகைவர் செய்யக்கூடிய துன்பம் எதுவுமே அவனுக்கு கிடையாது. பெரியவங்களை தனக்கு துணையாக வச்சுக்கிட்டு அவங்க சொல்கிற வழியில் போகிறவனை பகைவரால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தலைமையவர். இடிக்கும் தவற்றை இடித்துச் சொல்லும் துணையாக யாரை பெரியவர்கள் இருக்கும் வரை. ஆழ்வாரை ஆளுகின்ற அரசனை, கெடுக்கும் தகைமையவர் தன்மையுடைய பகைவர் யாரே யாரும் இருப்பதில்லை. தவறுகளை சுட்டிக்காட்டி தடுத்து நிறுத்தும் பெரியாரை துணையாக்கிக் கொள்வதால் உடனிருந்து கொள்ளும் பகைவர் இருப்பதில்லை. இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகைமையவர். அதாவது இடிக்கும் அப்படின்னா இது தப்பு அப்படின்னு சொல்லி இடித்து சொல்கிறது. சரியா? இடித்து சொல்கிற பெரியவங்க, அறிவுடையவங்களை துணையாக வச்சுக்கிட்டு ஆள்றவங்கள என்ன கிடையாது, அவங்கள கெடுக்கிற தன்மையுடைய பகைவர் யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இடிப்பாரை இல்லாத யமராமன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். இடிப்பாரை தவறு நேரும்போது சுட்டி காட்டி சொல்பவர். இல்லாத யமரா பாதுகாப்பற்ற மன்னனை கெடுக்கக்கூடிய பகைவர். இலானும் இல்லாவிட்டாலும் கெடும் தானே கெடுவான். பாதுகாப்பு இல்லாத மன்னனுக்கு இடித்துச் சொல்லும் பெரியவர்கள் இல்லை என்றால் தானாகவே கெடுவது உறுதி. இடிப்பாரை இல்லாத யமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். அதாவது நீ பண்ணுறது தப்புன்னு சொல்லி இடித்து சொல்கிற பெரியவங்க இல்லாத ஒரு யமரா மன்னன், சரியா, பாதுகாப்பே இல்லாத, அவங்க இருந்தால் தான் பாதுகாப்பு, அவங்க இல்லைன்னா பாதுகாப்பு இல்லாத மன்னன் கெடுப்பார் இல்லைன்னாலும் கெட்டுருவான். அவனை கெடுக்கிறதுக்குன்னு ஒரு பகைவர் இல்லைன்னா கூட அவனே கெட்டுருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. முதலிலார்க்கு ஊதியம் இல்லை மதலையாம் சார்பிலார்க்கு இல்லை நிலை. முதலிலார்க்கு சொந்த முதல் இல்லாத வணிகர்க்கு ஊதியம் கிடைக்கக்கூடிய லாபம் இல்லை என்பதைப் போல் மதலையாம் தம்மை தாங்கும் சார்பிலார்க்கு துணையில்லாத மன்னனுக்கு நிலையாக நிலைத்து நிற்கும் ஆட்சி இல்லை. முதல் இல்லாதவனுக்கு லாபம் கிடையாது, தக்க துணை இல்லாதவனுக்கு நிலைத்து நிற்கும் வலிமை இல்லை. முதலிலார்க்கு ஊதியம் இல்லை மதலையாம் சார்பிலார்க்கு இல்லை நிலை. முதல் போட்டால் தான் லாபம் கிடைக்கும், முதல் இல்லாததுக்கு என்ன கிடையாது, லாபம் கிடையாது. அதே மாதிரி சார்பிலார்க்கு இல்லை நிலை. நம்ம தாங்கிறதுக்கு ஒரு துணை இல்லாத மன்னனுக்கு என்ன கிடையாது, நிலையாக நிலைத்து நிற்கும் ஆட்சி இல்லை. ஓகேவா? பல்லார் பகைகொளின் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர் கைவிடல். நல்லார் நல்ல பெரியவர்களின் தொடர்பினை கைவிட்டு விடுவது. பல்லார் பலருடன் பகை கொள்வதை விட 10 மடங்கு தீமை தருவதாகும். நல்லவர்களின் நட்பை கைவிடுவது ஆளும் அரசனுக்கு பகைவர் பலர் தரும் தீமையை விட பல மடங்கு அதிகதாகும். ஓகேவா? பல்லார் பகைகொளின் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர் கைவிடல். நல்லவங்க ஒருத்தவங்களை, நல்ல அறிவார்ந்தவங்களை கைவிட்ட ஒரு மன்னன் பல்லார் பகைகொளின் பல பேர் பகை வச்சிருந்தாலும் அதை விட 10 மடங்கு தீமை இந்த நல்லவங்க ஒருத்தவங்கள கைவிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பல பகைவரை வச்சிட்ருக்கிற ஒரு மன்னனையும் விட 10 மடங்கு தீமை உடையது எது அப்படின்னா, தனக்கிட்ட இருந்த ஒரு நல்லவரை, ஒரு அறிவு சிறந்தவங்களை கைவிட்டுறது. அவங்கள கைவிட்டுட்டான் அப்படின்னா அது எவ்வளவு தீமை தருமா? பல்லார் பகைகொளின் பத்தடுத்த தீமைத்தே. சரியா? பல பேர் பகை வச்சிருந்து அதை விட 10 மடங்கு தீமை தருமா நல்லவங்க ஒருத்தவங்கள கைவிட்டுறது. ஓகேவா? அவ்வளோதான்.